என்னடா கையில் மாதுளம்பழம் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு டே 2 மாதுளம்பழ ஜூஸ் தான் இன்னைக்கு போய் குடிக்க போகிறோம். ஆலப்பாக்கம் சதானந்தபுரம் கிட்ட விகே கஃபே அப்படின்ற கடையில் போயிட்டு தான் இன்னைக்கு மாதுளம்பழம் ஜூஸை குடிக்க போகிறோம். வெளியில் போர்டில் பார்த்தா 750 ml 350 ml இருந்தது. 350 ml ரேட் எவ்வளோன்னு பார்த்தேன், 50 ரூபா வந்தது பொம்மை கிரானைட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஜூஸும் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கண்டிஷனுமே இந்த வீடியோவில் நான் மீறலை. ரேட் வந்து 50 ரூபா தான். அதேமாரி நேச்சுரல் ட்ரிங்க், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இன்றைக்கி குடிக்கிறோம். 350 ml இவ்வளோ பெரிய பாட்டில் தான் கொடுத்தாங்க. எடுத்து குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கும் நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது. மாதுளம்பழம் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சுகர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சாப்பாடு செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ மாதுளம்பழத்தில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டே 3ல மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.